Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate YouTube channel. The UGTRB exam 2026 ஓட series unit 1 ஓட seriesல இப்போ நம்ம அந்த atomic models தான் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டே வரோம். அதுல almost black body radiation முடிச்சாச்சு, Planck theory முடிச்சாச்சு, photoelectric effect and Compton effect முடிச்சாச்சு, Heisenberg principle முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போர் தியரியோட கண்டினியூஷனா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமும் இன்னைக்கு பார்க்கலாம். So Bohr theory is derived or postulated for hydrogen atom. இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க வந்து போர். இந்த போர் தியரி தான் முத ஸ்டேஷனரி அதுக்கப்புறம் நான் ரேடியேட்டிங் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொன்னது. அதாவது இதுக்கு முன்னாடி வரையும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்பிட்ஸ் வந்து மூவ் ஆகும், அது மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்ஸும் ஒவ்வொரு எனர்ஜியை ரேடியேட் பண்ணும், அந்த மாதிரி வந்து பாஸ்டுலேட்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த போர் மட்டும் தான் என்ன சொல்றாருன்னா ஆல்வேஸ் த ஆர்பிட்ஸ் ஆர் ஸ்டேஷனரி, அதாவது எங்கேயும் மூவ் ஆகாம அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரேடியேட்டிங், அதுல இருந்து எந்த எனர்ஜி எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ போர் என்ன பண்றாருன்னா ஒரு 5 பாஸ்டுலேட்ஸ் வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட்ஸ் என்ன அப்படின்னா a positive charge is at the center of the nucleus. எப்பயுமே நியூக்ளியஸ்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், which means அவர் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல இருக்காது, அது வந்து சுத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா the electron revolve around the nucleus in fixed circular orbits. அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுத்தி வர்றப்போ அந்த ஆர்பிட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு சர்க்குலர் ஆர்பிட்ஸா இருக்கு, அந்த ஆர்பிட் வந்து மூவ் ஆகல அப்படின்னு வந்து சொல்றாங்க. மூணாவது the angular momentum is an integral multiple of h by 2 pi. ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆகும், எப்பெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆகுதோ அப்ப ஆப்வியஸா அங்க என்ன கிரியேட் ஆகும், மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகும். அப்ப அந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து h by 2 pi யோட இன்டெகிரல் மல்டிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். L is equal to mvr, அதாவது nh by 2 pi யோட அது வந்து இன்டெகிரல் மல்டிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மொமெண்டம். மாஸ் இன்டு வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் மொமெண்டம், தெரியும் இல்லையா? சோ இந்த பாஸ்டுலேட்ஸ் வந்து என்னன்னா போர் குவான்டைசேஷன் பாஸ்டுலேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் பாஸ்டுலேட்டர். அதுக்கப்புறம் the electron moved in permitted discrete orbits called stationary orbits. நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டேஷனரி அப்படின்ற வார்த்தையவும் அவங்க தான் வந்து முத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டேஷனரி அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நான் ரேடியேட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்பயுமே எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ல தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி இஸ் ரேடியேட்டட் ஆர் எமிட்டட். எனர்ஜி என்ன ஆகும், ஒன்னு எமிட் ஆகும். எப்ப அப்படின்னா when electron jumps from higher orbit to lower orbit. higher orbitல இருந்து lower orbitக்கு electron jump ஆகுறப்போ energy will be radiated. அதோட vice versa. energy is absorbed when electron jumps from lower to higher. லோயர்ல இருந்து ஹையர்ல போகிறப்போ எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் the 5 postulates of Bohr. சோ இந்த போர்ஸ் தியரி மூலமா அவர் போர்ஸ் எனர்ஜி வந்து கால்குலேட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா இது வந்து இந்த பெரிய ஈக்குவேஷன் என்னன்னா இதுதான் பெரிய நம்ம புக்ஸ்ல டிரைவ் பண்ண ஈக்குவேஷன். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -1 by 4 எப்சிலான் நாட் த ஹோல் பவர் ஸ்கொயர்ட், அதுக்கப்புறம் இன்டூ 2 பை ஸ்கொயர்ட் z ஸ்கொயர்ட் me பவர் 4 by n ஸ்கொயர்ட் இன்டூ h ஸ்கொயர்ட். இது வந்து இந்த ஈக்குவேஷன் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஃபார் த ப்ராப்ளம்ஸ், அதாவது எந்த லெவல்ல வந்து எலக்ட்ரான் இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்தா அதோட எனர்ஜி என்ன, செகண்ட் லெவல்ல இருந்தா அதோட எனர்ஜி என்ன, அப்புறம் இசட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த எலக்ட்ரான் எத்தனை இருக்குங்கிறது பொறுத்து இது மாறும், இது ஆர்பிட்டை பொறுத்து மாறும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபார் த ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. E is equal to -13.6 into z squared by n squared eV electron volt. இது வந்து யூனிட். ஓகேங்களா? சோ இது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். சோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, போர் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு சொன்னாருன்னா இந்த ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் 1 எலக்ட்ரான் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஹீலியம் பிளஸ், Li2 பிளஸ், பெர்லியம் 3 பிளஸ். சோ இந்த மாதிரி சிஸ்டம்க்கு இந்த எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து யூஸ் ஆகும். சோ இந்த போர் தியரி சொன்னதுக்கு அப்புறம் இதுல ஆர்ஜினா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா எப்பயுமே when எலக்ட்ரான் ஆர் ஒரு ஹைட்ரஜன்ல உள்ள ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆயிடுச்சுன்னா it emit discrete line of specific wavelength, not a continuous spectrum. அதாவது UV
அது ஐஆர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து இருக்கும். ஆனா இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எப்படின்னா ஒரு டிஸ்கிரீட் லைன் ஆஃப் ஒவ்வொரு வேவ் லென்த்துக்கும் ஒவ்வொரு லைன் ஆஃப் ஸ்பெக்ட்ரா வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஏன் லைன் ஸ்பெக்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அக்கார்டிங் டு போர் மாடல் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் மூவ்ஸ் இன் குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடி சொன்னோம்ல போர் குவான்டைசேஷன் பாஸ்டுலேட்ஸ், அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, ஆங்குலர் மொமெண்டத்தை வச்சு அது வந்து ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்ல ஒவ்வொரு எலக்ட்ரானும் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அதனாலதான் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து லைன்ஸா கிடைக்குது டியூ டு த குவான்டைஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ். அதே மாதிரி the energy levels are fixed. For example, n is equal to 1, 2, 3 அப்படின்னா நம்ம அந்த பாஸ்டுலேட்ஸோட 5th பாஸ்டுலேட்ஸ்ல சொன்னோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. when electron jumps from higher orbit to lower orbit, energy is radiated or emitted அப்படின்னு பார்த்திருப்போம் இல்லையா. சோ அதுதான் இங்க சொல்றாங்க. அந்த மாதிரி வர்றப்போ energy is emitted in the form of delta E is equal to h nu or h c by lambda. ஏன்னா nu is equal to c by lambda அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா. சோ இத வச்சு எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் E is equal to minus 13.6 1 by n squared EV அப்படின்னு சொல்றாங்க. இந்த n வந்து ஆர்பிட், எந்த ஆர்பிட்ல இருந்து எந்த ஆர்பிட் போகுது, எந்த ஆர்பிட்டுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் n வந்து 2னா இங்க வந்து 2 squared is nothing but 4. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ ஒரு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா எதனால நம்மளுக்கு கிடைக்குது? It is because of the energy levels quantized. அதனாலதான் நம்ம discrete lines வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து ரிட்பர்க் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் கிவன் பை ரிட்பர்க் ஈக்குவேஷன். mu dash is equal to is nothing but 1 by lambda is equal to r into 1 by nf squared by 1 by n2 squared. அதாவது இது வந்து ஃபைனல் லெவல், இது வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரஜன்ல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வரும்னு சொன்னோம்ல, பிகாஸ் ஆஃப் த டிஸ்கிரீட் எனர்ஜி. அது வந்து எது எக்ஸ்பிளைன் பண்ணுது, எந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ரிட்பர்க் ஈக்குவேஷன், which is nothing but 1 by lambda is equal to rh into 1 by nf squared minus 1 by n2 squared or 1 by n1 சொல்லலாம். இந்த n1 or nfங்கிறது என்னன்னா ஃபைனல் லோயர் ஸ்டேஷனரி ஆர்பிட். இந்த n2 என்னன்னா இனிஷியல் ஹையர் ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்பயுமே இந்த n2 அதாவது இந்த இனிஷியல் ஆர்பிட் வந்து அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் இஸ் வேலிட். இந்த ரிட்பர்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து 10967757.6 மீட்டர் இன்வர்ஸ். எப்பயுமே தெரியும் இல்லையா, ஃப்ரீக்வன்சியை வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஆர் மீட்டர் இன்வர்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை 6 சீரீஸா பிடிக்கிறாங்க. என்னென்னலாம் பாருங்க: லைமன், பாமர், பாஸ்டன், பிராக்கெட், ஃபன், ஹம்ஃப்ரே. நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ RH ஃபைனல் லெவல் என்ன 1. அப்ப அதுக்கு அடுத்த லெவல் என்னவா இருக்கும்? 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. அப்போ அதே மாதிரிதான் இப்ப இந்த ஈக்குவேஷன் தெரியுது பாத்தீங்களா, n2 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் n1 நம்ம சொல்லியிருந்தோம்ல. இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் n1 வந்து 1ஆ இருந்ததுன்னா அந்த n2 வந்து 1ஐ விட அதிகமா தான் இருக்கு. ஓகேங்களா. இதுல இருந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இந்த ரீஜியன் கேட்கலாம். அதாவது லைமன் சீரீஸ் கம்ஸ் இந்த ரீஜியன். லைமன் வந்து UV, பாமர் வந்து விசிபிள், பாஸ்டன் வந்து IR, பிராக்கெட் IR, ஃபண்ட் வந்து ஃபார் IR, ஹம்ஃப்ரேமும் ஃபார் IR. ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேற என்ன கேட்கலாம்னா எந்த லெவல்ல இருந்து, இப்போ செகண்ட் லெவல் வந்து ஃபைனல் லெவலா இருந்ததுன்னா அது என்ன லைன், என்ன சீரீஸ் கேட்டா பாமர். சோ லைமனோட ஃபைனல் லெவல் 1, பால்மர் வந்து 2, பாஸ்டன் 3, பிராக்கெட் வந்து 4, ஃபண்ட் வந்து 5, ஹம்ஃப்ரே வந்து 6. சோ இது அப்ப அடுத்த லெவல் என்னவா இருக்கும், அதை விட அதிகமானதா இருக்கும். இங்க 6ஆர்னா இங்க 7, 8, இங்க 5ஆர்னா இங்க 6, 7 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சோ இதுல இருந்து கேட்கக்கூடியது இந்த லைமன். சோ இதுல இருந்து இது 6ஆர் தான், இது 7 or 8, இது 5ஆர் தான், இது 6, 7. சோ இந்த மாதிரி இந்த சீரீஸ் இந்த ஆரையுமே வரிசையா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க திடீர்னு பிராக்கெட் எதுன்னு கேட்டா ஃபைனல் லெவல் என்ன 3ஆ 5ஆ 4ஆ நம்மளுக்கு தெரியாம இருக்கக்கூடாது இல்லைங்களா. சோ அதனால இது ஏதாவது ஒரு நிமோனிக்ஸ் மூலியமா கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். லைமன், பாமர், பிராக்கெட், லைமன், பாமர், பாஸ்டன், பிராக்கெட், ஃபண்ட், ஹம்ஃப்ரே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த போர் பாஸ்டுலேட்ஸ்
அதுக்கப்புறம் போர் தியரி அண்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து முடிஞ்சது. ஸோ ஆல்மோஸ்ட் அட்டாமிக் மாடல்ஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட எம்சிக்யூஸ் வேணாலும் சொல்லுங்க, இல்லை அடுத்து உங்களுக்கு எந்த யூனிட் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லை எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் we will consider and we will upload soon. So thank you for watching. Let's learn together and grow together.